சரி, அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவருடைய பாதம் வேரூன்றி பலமாக ஸ்டெடியாக ஸ்திரமாக ஆடாமல் அசையாமல், அதாவது குழப்பம் ஏற்படாமல், அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் ஏற்படாமல், அவருக்கு மனசில் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் மார்க் விஷயங்களில், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் அவர்கிட்ட 2 விஷயம் தேவைங்கிறாங்க. ஒன்று என்ன? தஸ்லீம். இரண்டாவது இஸ்திஸ்லாம். இந்த தஸ்லீம் இஸ்திஸ்லாம் இருந்தால் தான் நம்முடைய தீன் நம்மிடத்தில் உறுதியாக இருக்கும், நாம் நம்முடைய தீனில் உறுதியாக இருப்போம். எத்தனை விஷயங்கள் வேணும்? 2 விஷயங்கள். ஒன்று என்ன? தஸ்லீம், இன்னொன்று இஸ்திஸ்லாம். இந்த 2 நம்மிடத்தில் எந்த அளவு முழுமையாக பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த அளவு தான் நம்மிடத்தில் மார்க்கம் முழுமையாக இருக்கிறது என்று பொருள். நாம் மார்க்கத்தில் முழுமையாக இருக்கிறோம் என்று பொருள். இந்த 2 எவ்வளவு குறையுதோ அந்த அளவு ஒருவர் மார்க்கத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசியில் இந்த 2 குறைஞ்சி 0 ஆகக்கூடிய அளவுக்கும் ஆகலாம். இந்த 2ம் ஒரு வருடத்தில் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா குறைஞ்சி கடைசியில் 0 ஆகக்கூடிய நிலைமைக்கும் ஆகலாம். அப்படி 0 ஆகும் பொழுது ஈமான் இஸ்லாம் அங்கே இருக்காது. இந்த 2 கூடலாம் ஒருத்தட்ட இந்த 2 கூடி 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 உயர்ந்து 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 எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் அளவுக்கு அவருடைய ஈமான் உயரலாம். எப்படி அபூபக்கருடைய ஈமான் உயர்ந்திருந்துச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலக மக்களுடைய ஈமானை எல்லாம் தராசனுடைய ஒரு தட்டில் வைத்து அபூபக்கருடைய ஈமான தராசனுடைய இன்னொரு தட்டில் வைத்தா யாருடைய ஈமானுடைய தட்டு கனமாக இருக்கும்? அபூபக்கருடைய ஈமானுடைய தட்டு கனமாக இருக்கும். என்ன விஷயம் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், ரஹீக் நீங்கள் படிப்பீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் மற்ற சஹாபாக்கள் யாரிடத்துலையுமே தேட முடியாது. மற்ற சஹாபாக்களை குறை சொல்லலை. அபூபக்கர்கிட்ட என்ன ஒரு தஸ்லீம் இஸ்திஸ்லாம் இருந்ததோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வாங்க நம்ம ஹிஜ்ரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு, அப்படியே ஆயிஷாவை விட்டாங்க, அஸ்மாவை விட்டாங்க, வயசான தாய் தந்தையை விட்டுட்டாங்க, வயசான மனைவியை விட்டுட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அப்புறமா ரசூலுல்லாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அழிவிலே அவர்கள் தள்ளிக்கொள்வதற்கு தயாராகிட்டாங்க. எப்போ ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் சரி உடனே அதுக்கு தயார். ரசூலுல்லாஹ்விடத்தில் எப்போ எதை பேசினாலும் சரி, பி அபி அந்த உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனது தாயையும் தந்தையும் உங்களுக்கு நான் அர்ப்பணமாக்குகிறேன். இப்போ அந்த அளவுக்கு பணிவும் அந்த அளவுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையும் அபூபக்கர்கிட்ட இருந்ததுனால தான் அல்லாஹு தஆலா அபூபக்கரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடத்திலையும் தன்னிடத்திலையும் அவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். புரியுதா? அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவருக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால், புரியுதா, அவர் பிறவி முஸ்லீமாக இருக்கணும். இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்க பாருங்கள், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தாருன்னா அவரை ஏற்றுப்பீங்களா? நீங்களாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? அவரெல்லாம் மௌலா இஸ்லாமு, அவங்கெல்லாம் முஹாஜிர் இஸ்லாமு, அவங்கெல்லாம் நவ் முஸ்லீமு, அவங்கெல்லாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்க அத்தா முஸ்லீம் இல்லை, அம்மா முஸ்லீம் இல்லை, அவர் முன்னாடி கிறிஸ்டினாக இருந்தார், முன்னாடி இந்துவாக இருந்தார், இப்படின்னு சொல்லி 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 1008 குறை சொல்லுவீங்க. ஆனால் அவருடைய இஸ்லாம் அல்லாஹுடைய பார்வையிலையும் ரசூலுடைய பார்வையிலையும் நம்மை போன்ற நூற்றுக்கணக்கான பேருடைய இஸ்லாமோடு உயர்ந்திருக்கும். ஏன்? அவர்கிட்ட தஸ்லீமும் இஸ்திஸ்லாமும் இருக்குது. இன்று தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த பிறவி பாய்ங்க தக்னி முஸ்லீம் இருக்காங்கள்ல, தக்னி, ராவுத்தர், பட்டாணி, அப்புறம் என்னது கசாப்பு, லெப்ப, அப்புறம் என்ன ஷேக்கு, வேறு என்ன இருக்குது, இப்படி இந்த டஜன் கணக்கில் இந்த சாப்பாடு கடையில் போட்டிங்கன்னா வரிசையாக வச்சுருப்பான். இப்படி டிஃபன்னா பூரி, இட்லி, தோசை, வடை அப்படின்னு வச்சுருப்பான். மத்தியான சாப்பாடுலாம் வச்சுருப்பான். இந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களை விட அவர்களில் ஒருத்தர் எவ்வளவோ மேலானவராக இருப்பார். அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அப்படியா சொல்லியிருக்கானா சரின்றவர், ரசூலா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அப்படியா சொல்லியிருக்காங்களா சரின்றவர். இந்த பாய்கிட்ட சொல்லி பாருங்க, ரசூலா சொல்லியிருக்காங்களா, தெரியும் எங்களுக்கு, நீங்கள் போங்க, பெரிய அதிசயம் வந்துட்டீங்க, எங்கள் குரானில் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், குரானில் தெரியும், நீங்கள் போங்க பண்ணுவோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், புரியுதா இல்லையா? அப்போ யாருடைய பாதம் இஸ்லாமில் பலமாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? தஸ்லீம் இஸ்திஸ்லாம். தஸ்லீம் என்றால் என்ன? மார்க்க ஆதாரங்கள், அதாவது குரான் ஹதீஸ்,
அதுக்கு முழுமையாக கட்டுப்பட்டுறணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை ஒத்துக்கொள்ளணும். இஸ்திஸ்லாம். இஸ்திஸ்லாம் என்றால் என்ன? அல்லாவுக்கு முன்னாடியும் அல்லாவுடைய தூதருக்கு முன்னாடியும் பணிஞ்சிடணும், அவ்வளோதான். மாற்று கருத்தோ எதிர்த்தோ எந்த வகையிலையுமே எதுவுமே பேசக்கூடாது. அந்த எதிர்க்கணும், மாற்று கருத்து சொல்லணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. முடிஞ்சிருச்சா இல்லையா?